சசிகலா அப்படிங்கிறவங்கள நீங்கள் ஒடுக்கலைன்னா, ஒரு ஓரமாக உட்கார வைக்கலைன்னா, அவங்க டெய்லி இந்த பிரச்சனையை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ செங்கோட்டையன் ஐயாவுக்கு இதுக்கு முன்னாடி அவர் போயிருக்காரா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனோட இதுக்கு முன்னாடி அவரோட போயிருக்காரா? எப்போ பார்த்தாலும் ஓபிஎஸோடையும் டிடிவியோடையும் பேசிக்கிட்டு இருந்தாரா? எதுக்காக நேற்றுக்கு அவர் போகணும்? எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஏன்னா டிஆர் பாலு ஐயா அங்கேருந்து சொல்கிறாரு சசிகலா அம்மாவுக்கு, ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதை பற்றியோ டிடிவியை சேர்ப்பதை பற்றியோ செங்கோட்டையன் ஐயா பேசவில்லை. அவர் சசிகலா அம்மாவை கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்ணுறாரு. இன்றைக்கும் சசிகலா அம்மா தான் உலகத்தில் சொல்லிக்கிறாங்க அதிமுகவின் பொதுச் செயலாளர் சின்னம்மான்னு சொல்லி. துரோகி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தெரிந்து யாருக்காவது பொருந்தணும்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ஜெயலலிதா அம்மா இறந்து வந்தாங்களா, வந்து இறந்தாங்களான்னு யாரால சொல்ல முடியாதோ அவங்க எல்லாரும் துரோகிகள். எந்த காரணத்துக்காக நீங்க அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னு ஏதாவது சொன்னீங்களா? சத்தியமா இல்லை. அண்ணாதுரை ஐயா திமுகவை தொடங்கிய போது என்ன நடந்ததோ அதை அப்படியே விஜய் செய்வாரு அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிடுறேன். டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் மட்டும்தான் இப்ப கூட்டணி எங்க போகணும்னு தெரியல. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கொஞ்சம் விட்டு பார்த்துச்சு, விஜய் கிட்ட போகலாமான்னு விட்டு பார்த்துச்சு. பீகார்ல பிரதமர் மோடி பேசுனது என்னதான் இருந்தாலும் இங்க தமிழகத்துக்கு வந்தா இங்க திருக்குறளை புகழ்ந்து பேசுறீங்க, தமிழர்களை புகழ்ந்து பேசுறீங்க, அங்க போனா தமிழர்களை இழிவுபடுத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தானே திமுக கண்டனமே தெரிவிக்கிறது. கண்டனம் அப்படித்தான் அவங்க தெரிவிப்பாங்க. ஏன்னா அப்படித்தானே அவங்களை ஏமாற்ற முடியும். அவர் திமுகன்னு தெளிவா சொல்றாரு. நான் ஒரு பேச்சுக்காக சொல்றேன், தவறா எடுத்துக்காதீங்க. திமுக கருணாநிதி ஐயாவுடைய வம்சாவளிகள் அறிவு குறைவானவர்கள் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் உடனே தமிழர்களை அறிவு குறைவானவர்கள் சொல்லுவீங்களா? நான் தான் ஸ்பெசிஃபிக்காக 29வது குறுக்கு தெரு 19ஆம் நம்பர் வீடுன்னு சொல்லி அழகாக சொல்கிறேன்னு. திமுக பிஜேபியை இழிவுபடுத்திக்கிறது அப்படி தான் அவர் சொன்னார். தயாநிதிமாறன்ட்ட கேளுங்க, ஆராசா கிட்ட கேளுங்க, இல்லைன்னா நீங்களே வந்து பானிபுரி வக்கீல்னு சொல்கிறீங்களா அவங்கள கேளுங்க. இல்லை எதுக்கு எடுத்தாலும் நீதிமன்றத்தில் போய் மக்கள் பணத்தை செலவு பண்ணி ஒவ்வொன்றத்தையும் சிபிஐ வேண்டாம்னு சொல்கிறதுக்கு 50 லட்சம் 60 லட்சம் செலவு பண்ணுறீங்களா? இந்த கபில் சிபில் இவங்க மற்ற அபிஷேக் சிங்வி மாதிரியான வக்கீல்களெல்லாம் கூப்பிடுறீங்களா? அவங்கள நீங்கள் பானிபுரி வக்கீல்னு சொல்கிறீங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. சொல்கிறீங்களே ஒழிய நீங்கள் தானே கல்வியெல்லாம் வளர்த்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு கொண்டு வந்திருக்கீங்க. பாரதியார் அன்றைக்கி 1920 சொல்லும்போது அவர் பாவம் ஸ்டாலின் ஐயா மனசுல வச்சு தானே அன்னைக்கே சொன்னாரு. நீங்க வந்து ஒரு கேஸ் வாதாடுவதற்கு உங்க கட்சியினுடைய வக்கீல்களை ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க? ஒரு பக்கம் அவங்களை திட்டுறீங்க, அவங்களுக்கு தான் 50 லட்சம் 40 லட்சம் கொடுத்து ஒரு கேஸையும் நடத்த சொல்றீங்க. இது எந்த விதத்துல நியாயமான ஒரு விஷயம்? இதுல மோடி எங்க வந்தாரு? தமிழர்களை விமர்சிக்கிறாருன்னு சொன்னா உங்களை விமர்சிச்சா அது எப்படி தமிழர்களை விமர்சிச்சதா ஆகும்? ஒரு பேச்சுக்காக உங்ககிட்ட தெலுங்குல பேசுறேன்னு வச்சுக்கோங்க, அப்ப வேணா உங்களுக்கு கோபம் வரலாம். இவ்வளோ நாளாக நாங்கள் மூடி மறைச்சிட்டு இருக்கிறோம், நீ என்ன அப்படின்னு சொல்லலாம். உடனே நான் அடுத்த கேள்வி கேட்பேன், ஏப்பா எம்பிக்களை மட்டும் 20 எம்பிக்கள் தெலுங்கை தாய்மொழியானவர்களையும் அனுப்புறீங்களே, கொஞ்சம் என்ன மாதிரியான விசுவாசம்னு அடுத்தது கேட்குறேன். இல்லை ரவி கிட்ட நான் பதில் சொல்ல முடியாது. போங்க. கேள்வி என்னன்னா, தமிழர்களை எங்கே அவர் இழிவுபடுத்தினார்? இங்கே வந்து பாராட்டுறது தமிழர்களை, வெளியில் போய் உலக நாடுகளில் பேசுறதெல்லாம் தமிழ் மொழியை பற்றி தான். வள்ளுவனை வந்து இந்த அளவுக்கு கொண்டு போனது இவர் மட்டும்தான். இவங்களை திட்டுறதுனால அவங்களை திட்டுறதா எப்படியா? தேர்தலுக்கு இன்னும் ஒரு 4 மாதம் இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னமும் அதிமுக பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை போயிட்டு இருக்கு. செங்கோட்டையன் நீக்கி விட்டு விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சசிகலா அப்படிங்கிறவங்களை நீங்கள் ஒடுக்கலைன்னா, ஒரு ஓரமாக உட்கார வைக்கலைன்னா, அவங்க டெய்லி இந்த பிரச்சனையை எழுப்பிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒப்பீடாக எடுத்துக்க வேண்டாம். படையப்பா படத்தில் 18 வருஷமாக ஒரே வீடியோவை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அவங்ககிட்ட நல்ல காசு இருக்குது, கொழுத்த காசு இருக்குது. ஜெயலலிதா அம்மாவுடைய காசு எல்லாமும் சேர்ந்து தான் போயிருக்குது. கண்டிப்பாக வந்து அவங்க குடும்பத்தில் ஜெயலலிதா அம்மா பண்ண மிகப்பெரிய தப்பு, தனக்கு இதுவாக விசுவாசியாக யாரையும் உறவினர்கள்னு வைத்து கொள்ளலை. எப்போதுமே உறவினர்கள் தான் கூட இருந்து தாங்குவாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் எடுத்து சொல்லுவாங்க, கூட இருந்து தாங்குவாங்க. நண்பர்கள் கூட இருந்து தாங்குவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஜெயலலிதா அம்மாவுக்கு தெரியல, பண்ண மிகப்பெரிய தப்பு. ஸோ யாரையாவது ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் ஐயாவுக்கு இதுக்கு முன்னாடி அவர் போயிருக்காரா? பசும்பொன் முத்துராமலிங்க தேவரனோட இதுக்கு முன்னாடி அவரோட போயிருக்காரா? எப்போ பார்த்தாலும் ஓபிஎஸோடையும் டிடிவியோடையும் பேசிக்கிட்டு இருந்தாரா? எதுக்காக நேற்றுக்கு அவர் போகணும்? எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஏன்னா டிஆர் பாலு ஐயா அங்கேருந்து சொல்கிறாரு சசிகலா அம்மாவுக்கு, சாராய பார்ட்னர்ஸ் தானே, அங்கேருந்து சொல்கிறாரு. உடனே இங்கே நிர்பந்தம் வருது. இவங்களெல்லாம் கூட விட்டுருங்க, நான் பேசினா தப்பாயிரும். ஸ்டாலின் ஐயா பெங்களூர்லேருந்து சசிகலா அம்மா விடுதலை ஆகிட்டு வரும்போது அன்றைக்கி காலையில் ஒரு கல்யாணத்தில் பெங்களூர்லேருந்து இன்றைக்கி ஒரு வண்டி வருதுன்னு சொன்னாரா இல்லையா?
நீங்கள் பாருங்கள் என்ன நடக்கும்னு சொன்னாரா இல்லையா? அன்னிலேருந்து சொடுக்கு போட்டா மாதிரி இவரும் சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் எடப்பாடி எப்படி பதில் சொல்லுவார்? அவர் தேர்தலை நோக்கி போகணும், வெல்லணும். நிறைய தோத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. என்னால் லிஸ்ட் போட முடியும். கருணாநிதி ஐயா தான் அதிகமாக தேர்தல்களில் தோத்திருக்கிறார். ஓகே, அதுக்கு நீங்கள் எம்ஜிஆர் ஒரு காரணம், ஜெயலலிதா ஒரு காரணம்னு சொல்லிட்டு போயிருங்க. ஜெயலலிதா அம்மா 2004, 6, 9 தோத்துருக்காங்க. அப்போ உடனே எடப்பாடி ஐயா தோத்தது ஒரு பெரிய விஷயம் ஆயிடுமா? செங்கோட்டையன் மதிக்கப்பட வேண்டியவர், உண்மையிலேயே கட்சிக்காக உழைத்தவர், அதுலலாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இவங்களை சேருன்னு சொன்னா ஓபிஎஸ்ஐ சேர்ப்பதை பற்றியோ டிடிவியை சேர்ப்பதை பற்றியோ செங்கோட்டையன் ஐயா பேசவில்லை. அவர் சசிகலா அம்மாவை கொண்டு வரதுக்கு தான் முயற்சி பண்றாரு. இன்னைக்கும் சசிகலா அம்மா தான் உலகத்துல சொல்லிக்கிறாங்க, அதிமுகவின் பொதுச் செயலாளர் சின்னம்மான்னு சொல்றாங்க. அப்போ நீங்க அதை புரிந்து கொள்ளாம தேவையில்லாம எடப்பாடிக்கு எதுக்கு குடைச்சல் கொடுக்குறீங்க? அவர் வேலையை பார்க்க வேண்டாமா? இல்ல, இன்னைக்கு அதாவது விளக்கம் கொடுத்த போது பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் சொல்லும் போது துரோகின்ற பட்டமே வந்துட்டு நோபல் பரிசு கொடுத்தா அது எடப்பாடி பழனிசாமி தான் கொடுக்கலாம். யாருக்குன்னு சொல்லுங்க. இப்ப நான் சைலேந்திர பாபு இருக்காரு, உலகத்திலேயே நிறைய பேரை சுட்டவர் அவர் தான். நான் சொல்றேன், யாரை சுட்டிருப்பார் அவர்? ஜட்ஜையா? பெரிய மகான்களையா? குற்றவாளிகளை சுட்டிருப்பாரு. யாருக்கு எடப்பாடி ஐயா துரோகம் பண்ணாரு? அவங்களுடைய ஸ்டேச்சர் என்ன? சசிகலா அம்மாவுக்கு துரோகம் பண்ணாரு. என்ன துரோகம் பண்ணாரு? சசிகலா அம்மா சொல்லியிருப்பாங்க, நான் இப்போ ஜெயிலுக்கு போகிறேன், அங்கே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நல்லா ஒரு 2-3 வருஷம் வேறு வழி இல்லை, முடிச்சுட்டு வந்த உடனே நீ எனக்கு பதவியை கொடுக்கணும்னு சொல்லியிருப்பார். எடப்பாடி ஐயாவை என்ன பண்ணியிருப்பாரு? சரிங்க அப்படிங்கிற சொல்லியிருப்பார். அந்த அன்னைக்கு நிலைமையில் அப்படி தான் சொல்லியிருப்பார். அதற்கு பிறகு இந்த குடைச்சல்கள் வருது, கோடைநாடு விஷயம் வருது. நிறைய விதத்தில் இவங்க 11 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு ஓபிஎஸ் தொல்லை பண்ணுறாரு, 18 எம்எல்ஏ வச்சுட்டு தினகரன் தொல்லை பண்ணுறாரு, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அப்போ இவர் முடிவு பண்ணுறாரு, ஐயா நான் பார்த்துக்கிறேன், இனி உங்கள் வேலையே வேண்டான்னு முடிவு பண்ணுறேன். இது எப்படி துரோகமாகும்? அவர் யாருக்கு துரோகம் பண்றாருங்கிறது தானே முக்கியம். மோடிக்கு துரோகம் பண்ணாருன்னு இங்க நம்ம பிஜேபியில நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னா, என்கிட்ட சொல்லுவாங்க நிறைய பேர், துக்ளக்கு சோ இறந்ததுக்கு அப்புறம் நான் துக்ளக் வாங்கினதே இல்லை, என்னவோ அதுக்கு முன்னாடி வாரம் அதை வாங்கி உட்காந்துட்டு 48 பக்கத்தையும் முழுசா படிச்ச மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஏங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க, சோ நியூட்ரலா இருந்ததே கிடையாது. அவர் போல்டா தான் இருந்திருக்காரு, நியூட்ரலா இருந்ததே கிடையாது. கரெக்டா தான் பேசுவாரு, என்ன பேசணுமோ பேசுவாரு, சார்ந்து தான் பேசுவாரு, சார்பு இல்லாம பேசவே மாட்டார். துக்ளக்கை நடத்தினது சோ ஐயா மட்டும் இல்லை, அதில் ஒரு 16 பேர் வேலை செய்து சோ ஐயாவுடைய இதோட அது நடக்கும். ஆரம்பித்தது அவர் தான், வழி நடத்தியது அவர் தான். ஆனால் உடனே என்ன பண்ணுவாங்க, சோ ஐயா இருந்ததுக்கு அப்புறம் நான் துக்ளக் வாங்குறது இல்லை, இதுக்கு முன்னாடி மட்டும் ஏதோ வாங்கினாங்க. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணுறது. ஒரு கட்சி பணியோ சமூக பணியோ நீங்கள் தொடர்ந்து செய்துட்டு வர்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலைமையில் யார் இருக்காங்கிறத பற்றி என்ன அக்கறை? தொண்டை வாக்கு போட வர்றானே அவன் பொதுக்குழு செயற்குழு இதை ரெண்டுத்தை பார்த்து தானே ஓட்டு போடுறான். அவங்க தானே வேலை செய்கிறாங்க. அவங்கள யாராவது வெளியில் போனாங்களா? எடப்பாடி ஐயா தப்புன்னு சொல்லிட்டு வெளில போனாங்களா? இல்லை. அப்போ எதை வைத்து கொண்டு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்கிறதே தெரிய மாட்டேங்குது. துரோகி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு தெரிந்து யாருக்காவது பொருந்தணும்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஜெயலலிதா அம்மா இறந்து வந்தாங்களா, வந்து இறந்தாங்களான்னு யாரால சொல்ல முடியாதோ அவங்க எல்லாரும் துரோகிகள். அவ்வளோதான், பச்சையாக சொல்கிறது தான். இப்படி தான் தொண்டனும் புரிஞ்சிருப்பான். செங்கோட்டையன் ஐயா பொறுத்த வரைக்கும் அவர் துரோகிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை. அவர் ஒழுங்காக செங்கோட்டையன் ஐயாவை அந்த கெடுலாம் வெடித்த போது பொறுப்புகளில் இருந்து நீக்கினார். அதுக்கு முன்னாடியே 2 வருஷமா செங்கோட்டையன் ஐயா எந்த கட்சி பணியிலையும் செய்யலைன்னா, அவர் இப்போ சைதை துரைசாமி இருக்காரு, அவர் அதிமுக எது நல்லதோ அதை பண்ணிக்கிட்டு இருப்பாரு, ஆனால் உள்ள இறங்கி பண்றது இல்லை. செங்கோட்டையன் அந்த மாதிரி அதிமுக எது நல்லதோ அதை பண்ணிட்டு இருப்பாரு, கீழே இறங்கி பண்ணலை. இவ்வளவுதான், நான் வேற எதுவும் சொல்லலை. அப்புறம் நீங்க இவங்க 3 பேரோட நீங்க நின்றீங்கன்னா அப்போ அது எல்லாரும் இதே தப்பு பண்ணலாங்கிற மாதிரி வந்துடும். அதனால நீக்கப்பட்டாங்க. இதுல என்ன தவறு இருக்கு? இப்போ தாவேகா தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு சார், டிவிகே கிட்ட பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும், அப்போ விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, தனிப்பட்ட முறையில் நடத்தாதீங்க, அனைத்து தொண்டர்களுடைய குரலை கேட்டுதான் நம்ம கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லுதா ஒரு விளக்கம் வந்திருக்கு. எப்படி சார் பாக்குறது? தொண்டர்களுடைய குரல் என்ன இருக்கு? அவங்க விஜய் வாங்க, உங்களை பார்க்கணும், சீக்கிரம் போயிடாதீங்க, இல்லைங்க நான் சீக்கிரம் போகணும், சரி போயிட்டு வாங்க, திருப்பி அடுத்த ஊர் பார்க்கணும் போகணும், இப்படி தான் தொண்டர்கள். அவங்க என்ன பாவம் முடிவு பண்ண போகிறாங்க? அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் கொள்கையை சொன்னீங்களா? எந்த காரணத்துக்காக நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்கன்னு ஏதாவது சொன்னீங்களா? சத்தியமாக இல்லை. அண்ணாதுரை ஐயா திமுகவை தொடங்கிய போது என்ன நடந்ததோ அதை அப்படியே விஜய் செய்வார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிடுறேன். எம்ஜிஆரால் தூக்கிவிடப்பட்ட கருணாநிதியால் வளர்ந்த எம்ஜிஆர், அது ரெண்டுத்தையும் தனியாக வச்சுப்போம். அது சினிமா சம்பந்தப்பட்டது. அரசியலுக்கு வருவோம். முன்னிறுத்தியது எம்ஜிஆர். கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் அது மன்னராட்சியாக மாறிடுச்சு. அதனால தான் இவர் வெளில போனார். நீங்கள் திருப்பி அண்ணாவுடைய திமுக
அதிமுக இல்ல, அண்ணாவுடைய திமுகவை நான் திருப்பி கொண்டு வரேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிடுறேன். வேற எதுவுமே எனக்கு தெரியாது. டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் மட்டும்தான் இப்ப கூட்டணி எங்க போகணும்னு தெரியல. காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கொஞ்சம் விட்டு பார்த்துச்சு, விஜய் கிட்ட போகலாமான்னு விட்டு பார்த்துச்சு. இவர் திடீர்னு அண்ணான்ட்டாரு. யாரு இவர்? என்ன சொன்னார் ஸ்டாலின் ஐயா? எனக்கு தெரிஞ்சு திமுக உடன்பிறப்புகள் என்ன எப்போதும் சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன சொன்னாரு? நான் யாரையும் உறவு வைத்து அழைத்ததே இல்லை. அப்ப உடன்பிறப்புன்னு எதுக்கு அழைச்சேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. அது விட்டுருங்க, அவன் தொண்டனுடைய பிரச்சனை. யாரையும் அழைத்ததில்லை. ராகுல் காந்தியை மட்டும்தான். அப்படி மேட்டர் முடிஞ்சிச்சா, காங்கிரஸ் திரும்பி திமுகக்குள்ள வந்துருச்சு. ஸோ திமுக கூட்டணியில் எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. ஓகேவா? மிஞ்சி போனால் விசிக்கு ஏதாவது பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணால் ஓகே. அதிமுக பிஜேபியில் எந்த மாற்றமும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நாத்தாக்கா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்போ கேள்வி விஜய் கிட்ட யார் போவாங்கன்னு கேட்டால் ஓபிஎஸும் டிடிவி தினகரன் தான் போக முடியும். அங்கே விஜய் கதவு மூடிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். விஜய்க்கு ஏன் டிடிவியும் ஓபிஎஸும் பயன்படுவாங்கன்னு சொன்னால், விஜயால் மோடியை விமர்சிக்க முடியும், திமுகவை விமர்சிக்க முடியும். அதிமுகவை விமர்சிச்சுட்டா வாக்கு ஊத்திக்கும். அதிமுகவுக்கு தானே வரணும், ஊத்திக்கும். அப்போ அதிமுகவை விமர்சிக்க முடியாது. ஆனால் டிடிவியும் ஓபிஎஸுக்கும் நல்ல வண்டியெல்லாம் கொடுத்து தெளிவாக எல்லா பக்கமும் கூட்டத்தை கூட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்க போய் எடப்பாடியை அசிங்கமாக திட்டுவாங்க. வேலை முடிஞ்சுதா? விஜய்க்கு வேலை முடிஞ்சுதா? அதுதான் நடக்க போகுது. விஜய் அதையும் பொருட்படுத்தாம நீங்களும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, இவங்க திமுகவில் தான் போய் சேர போறாங்க. ஆரம் வீரப்பன் சேரலையா? திண்டுக்கல் பெரியசாமி சேரலையா? அதிமுகலேருந்து எத்தனையோ பேர் திமுகவில் தானே சேர்ந்திருக்காங்க. அதுதான் நடக்க போகுது. இதுக்கு எதுக்கு தேவையில்லாம தூது வாது எல்லாம் பேசு.